வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கை மூலம் இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 அக்டோபர் 2008 முக்கிய செய்திகளை பார்ப்போம். இந்தியாவில் தீபாவளி திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலகமே அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த தீபாவளி சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வடமாநிலத்தவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் இன்று மாலை பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து வலியுறுத்த இருக்கின்றார்கள். என்னை கைது செய்ய காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆணையிட்டுள்ளார் என்று அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த குற்றத்தை போலீஸ் துறையினர் கடுமையாக மறுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் துப்பாக்கி முனையில் பஸ்ஸை கடத்திய பீகார் வாலிபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி மும்பையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் 5 பேரை பாதுகாப்பு படையினர் இன்று சுட்டுக் கொண்டதாக காஷ்மீரில் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பங்குச்சந்தையில் மாபெரும் வீழ்ச்சி இன்று ஏற்பட்டது. பங்கு சந்தையில் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 7766 ரூபாயாக இன்று காணப்பட்டது. இது பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருக்கிற பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருப்பதாக மும்பை நகரத்திலிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று பல்வேறு கட்சிகள் அவரை குற்றம் சாட்டியிருக்கின்றன. சரியான முடிவு எடுக்காமல் தடுமாறுவதாக பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவரை குறை கூறியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. மீண்டும் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி, வணக்கம்.